வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பீட்ரூட் ஸ்வீட் தான். இதற்கு தேவையானது ஒரு பீட்ரூட், ஒரு கப் ஜீனி, 2 ஸ்பூன் நெய், சிறிதளவு முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், குங்குமப்பூ, அரை டம்ளர் பால். முதலில் நாம் பீட்ரூட்டை நன்றாக துருவி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் பீட்ரூட் ஸ்வீட் செய்வதற்கு இதேபோல் துருவி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு குக்கரில் துருவிய பீட்ரூட்டை போட்டு 2 ஏலக்காய், எடுத்து வைத்திருக்கும் பாலை ஊற்றி நாம் 2 சத்தம் விசில் விட வேண்டும். இதனுடன் நாம் குங்குமப்பூவையும் சேர்த்து கொள்ளலாம். இப்படி பாலிலே வேக வைப்பதால் பீட்ரூட் ஸ்வீட்டின் சுவை மிக அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் 2 விசில் ஹையில் வைத்து அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்துவிடலாம். மிக குறைவான அளவில் அரிசி எடுத்ததால் நான் சிறிய குக்கரில் வேக வைத்துள்ளேன். குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் இப்பொழுது நன்கு வெந்து வந்துவிட்டது. இப்பொழுது நாம் தீயை ஹை ஃப்ளேமில் வைத்து பாலை வற்ற வைக்க வேண்டும். பால் நன்கு வற்றி வரவும் நாம் முந்திரி பருப்பை நெய்யில் பொரித்து இதனுடன் கலக்க வேண்டும். நாம் இப்படி பாலிலே வேக வைத்தால்தான் இதன் சுவை மிக அற்புதமாக இருக்கும். பால் நன்கு வற்றி வரவும் நாம் ஜீனியை போட்டுக்கொள்ளலாம். இந்த சமயம் நாம் எடுத்து வைத்திருக்கும் ஜீனியை போட்டுவிடலாம். இது ஒரு 3 நிமிடத்திலே நன்கு வற்றி வந்துவிடும். நாம் இப்படி பீட்ரூட் நன்றாக சுருண்டு வரவும் இந்த சமயம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது மிக மணமாக இருக்கும். பின்பு நாம் முந்திரி பருப்பை தாளித்து இதில் போட்டுவிட வேண்டும். நாம் எடுத்து வைத்திருக்கும் நெய்யை கடாயில் ஊற்றி முந்திரி பருப்பை பொரித்து பீட்ரூட் ஸ்வீட்டுடன் கலந்து விட வேண்டும். நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து பீட்ரூட் ஸ்வீட்டில் கொட்டிவிட வேண்டும். இப்படி பொன்னிறமாகையும் நாம் கொட்டிவிடலாம். நாம் முந்திரி பருப்பை போட்டு இந்த சமயம் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம். இதுதான் சரியான பதமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பீட்ரூட் இனிப்பு தயாராகிவிட்டது. இது குழந்தைகளுக்கு கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். பொதுவாக பீட்ரூட் பொரியல் என்றால் குழந்தைகளுக்கு அவ்வளவாக பிடிக்காது. ஆனால் இந்த இனிப்பு முறையில் கொடுத்தீர்கள் என்றால் விரும்பி சாப்பிடுவார்கள். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். நன்றி, வணக்கம்.